தமிழக காவல்துறை குற்றப்பிரிவு ஐஜியாக இருந்த ராதிகா சென்னை காவல்துறை மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு காவல்துறையில் 17 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ் தற்போது தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழக டிஜிபியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த தினகரனுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஏடிஜிபி பொறுப்பையும் கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறை பொது ஐஜியாக இருந்த செந்தில்குமார் தற்போது மேற்கு மண்டல காவல்துறை ஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேற்கு மண்டல காவல்துறை ஐஜியாக இருந்த பவானீஸ்வரி தமிழக காவல்துறை விரிவாக்க பிரிவு ஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக காவல்துறை விரிவாக்க பிரிவு ஐஜியாக இருந்த ரூபேஷ்குமார் மீனா தற்போது நெல்லை நகர காவல் ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மனித உரிமைகள் ஆணையகத்தின் விசாரணை பிரிவு ஐஜியாக இருந்த மகேந்தர் குமார் சமூக நீதி மற்றும் மனித உரிமை பிரிவு ஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சமூக நீதி மற்றும் மனித உரிமை பிரிவு ஐஜியாக இருந்த சாமுண்டீஸ்வரி தமிழக காவல்துறை பிரிவு ஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக காவல்துறை குற்றப்பிரிவு ஐஜியாக இருந்த ராதிகா சென்னை காவல்துறை மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை காவல்துறை மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் ஆணையராக இருந்த செந்தில்குமாரி தமிழக காவல்துறை குற்றப்பிரிவு ஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக காவல்துறை நலன் பிரிவு ஐஜியாக இருந்த நஜ்மல் ஹோடா தமிழக காவல்துறை நவீனமயமாக்கல் பிரிவு ஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நெல்லை காவல் ஆணையராக இருந்த மூர்த்தி நெல்லை சரக டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நெல்லை சரக டிஐஜியாக இருந்த பரிவேஷ்குமார் தற்போது சென்னை காவல்துறை வடக்கு மண்டல இணை ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை காவல்துறை வடக்கு மண்டல இணை ஆணையராக இருந்த அபிஷேக் தீக்ஷித் தற்போது ரயில்வே காவல்துறை டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் சரக டிஐஜியாக இருந்த அபினவ்குமார் ராமநாதபுரம் சரக டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் சரக டிஐஜியாக இருந்த துரை தமிழக காவல்துறை நலன் பிரிவு டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை போக்குவரத்து காவல்துறை வடக்கு மண்டல இணை ஆணையராக இருந்த தேவராணி வேலூர் சரக டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வேலூர் சரக டிஐஜியாக இருந்த சரோஜ்குமார் தாகூர் தற்போது சென்னை காவல்துறை கிழக்கு மண்டல இணை ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.